ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலையில் எழுந்திரிச்சா இந்த செடிகளை பார்க்குறது, இதுக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கு வேணுங்கிற பராமரிப்பு வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கிச்சனுக்குள்ளே வேலை செய்கிறதெல்லாம் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சி ஓடி வந்து இதுக்கு தண்ணி ஊற்றுவேன். அந்த இடமெல்லாம் கூட்டி விட்டு சுத்தம் பண்ணி அந்த மண் எடுத்து அங்கே போட இங்கே போட இப்படியே தான் காலையில் என்னோடய ஒரு 3/4 மணி நேரம் அப்படி போயிடும். தண்ணியெல்லாம் ஊற்றுறது எனக்கு ரொம்ப இஷ்டம். சும்மா ஊற்றிட்டே இருந்தால் செடி நாசமாயிடும். அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கீழே தொடச்சி விட்டுட்டு காலையில் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி சமையல் ஸ்டார்ட் பண்ணணும். சிக்கன் பிரியாணி. எனக்கு சிக்கன் பிரியாணி, பாப்பாவுக்கு கீ ரைஸும் பொட்டேட்டோ காலிஃப்ளவர் ஃப்ரை சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடுவேன். அவளுக்கு கீ ரைஸ் தான், அவள் நான்வெஜ்ஜு சாப்பிடாதனால அவளுக்கு கீ ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி அது ஒரு கிரேவி. அந்த பிரியாணி செய்த மசாலாவே எடுத்து அந்த பொட்டேட்டோ கிரேவி செஞ்சுட்டு எனக்கு சிக்கன் பிரியாணி. பாருங்கள், பிரியாணி சூப்பராக உதிரியாக வந்திருக்குது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நேற்று பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்து தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுட்டு இந்த கீ ரைஸு, பொட்டேட்டோ கிரேவி, அப்புறம் என்ன சிக்கன் பிரியாணியில் கொஞ்சம் மல்லி இலையெல்லாம் போட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் டேஸ்டியாக ஒரு சிக்கன் பிரியாணி இன்றைக்கி சாப்பிட்டேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.